வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ அதனோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஆன்லைன் சேனல்ஸ் மூலிமா ப்ரமோட் பண்ணுறது தான். ஸோ ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸை இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கஸ்டமருக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கு சில சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பூமிங்ல இருக்கு. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஹை பிஸ்னஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி வந்து ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்றது, எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணா கஸ்டமரை வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இதுல பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் அதை பத்தி சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பேன். நீங்கள் இந்த பிக்சர் வச்சே ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். வாட் இஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. முன்னெல்லாமே பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் இல்லை, இப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல போடுற ஒரு ஏடா இருக்கட்டும், அண்ட் டிவில சொல்ற ஒரு நகைக்கடை விளம்பரம், அண்ட் துணிக்கடை விளம்பரமா இருக்கட்டும், அண்ட் ரேடியோவில் சொல்ற விளம்பரமா இருக்கட்டும், அப்புறம் நீங்க ஹைவேல எல்லாம் போறப்போ சைட்ல அந்த பெரிய பெரிய பேனர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வரும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்க ரோட்ல போறப்போ ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். பஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஒரு காலேஜ் ஆடா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூல் ஆடா இருக்கட்டும், அண்ட் இல்ல துணிக்கடை விளம்பரமாவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆடி ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்குள்ள வந்துடும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் மூலியமா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல சில ஆட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஆட்ஸ் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுல என்னென்ன சேனல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றாங்க, ஒரு பிசினஸ் ஆன்லைன்ல ப்ரமோட் பண்றதுக்கு எந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்இஓ. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் எஸ்இஓ அண்ட் அனதர் ஒன் எஸ்இஎம். எஸ்இஎம் ஆர் பிபிசி, பேப்பர் கிளிக் அப்படிம்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் டிஸ்பிளே அட்வர்டைசிங், அண்ட் ஃபோர்த் ஒன் யூடியூப் அட்வர்டைசிங், ஃபிஃப்த் ஒன் இமெயில் மார்க்கெட்டிங், அண்ட் லாஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி உங்க பிஸ்னஸை வந்து நீங்க இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி மேலே கொண்டு வரலாம். அதுல ஃபர்ஸ்ட் எஸ்இஓ பத்தி சொல்றேன். ஸோ எஸ்இஓ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த சர்ச் என்ஜின்ஸே வந்து நம்ம கஸ்டமர்ஸ், ஐ மீன் நம்ம பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றது இந்த சர்ச் என்ஜின்ஸ் தான். என்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு தேவைகளாக இருக்கட்டும், இதில் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சும்மா ஆன்லைன் ஜாப்ஸ் இன் சென்னை அப்படின்னு போட்டு ஒரு சர்ச் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆன்லைன் ஜாப்ஸ் இன் சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சில சர்ச் என்ஜின்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம், அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ எஸ்இஓக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். ஸோ சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெய்டு ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேப்பர் கிளிக் ஆர் பெய்டு ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த எஸ்இஓ அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ் எடுக்கும். ஒரு பிஸ்னஸுக்கு என்னென்ன தேவை, ஐ மீன் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அதில் போடுற கீவேர்டாக இருக்கட்டும், அண்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அண்ட் ஒரு டெஸ்கிரிப்ஷன்ஸ், ஒரு இதாக இருக்கட்டும், நான் எல்லாமே
உங்களுக்கு நான் இந்த கீவேர்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லிடுறேன். பட் இதுல பேசிக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எஸ்எம்க்கு வரேன். எஸ்சிஎம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கொரி நம்ம இங்க கூகுள்ல வந்து ஆன்லைன்ல டைப் பண்றோம், அந்த சர்ச் இன்ஜின்ல டைப் பண்றோம் அப்படின்னா கீழே இந்த சில சர்ச் டேர்ம்ஸ் எல்லாம் வரும். இதுல வந்து ஏடின்னு போட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ஆட்ஸ் மூலியமா வர இது பெய்ட் ஆட்ஸ் மூலியமா வர ஆட்ஸ். ஓகேங்களா. ஒரு அந்த பிசினஸ் அவங்க வந்து அட்வர்டைசர்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க இந்த ஆடை வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கு, இந்த பிசினஸோட இதுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்சிஎம்ல வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அட்வர்டைசிங். ஸோ டிஸ்பிளே அட்வர்டைசிங்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒரு குறி நமக்கு, அதாவது நமக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரியணும் அப்படிங்கிறப்போ நம்ம போய் டைப் பண்ணுவோம், சர்ச் என்ஜின்ஸில் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி அதில் கீழே நிறைய சர்ச் டெர்ம்ஸ் வரும். அதில் ஓகே நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம், ஓகே என்ன பிஸ்னஸ் இதில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவையானதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். சேம் அதே தான். இப்போ ஒரு இந்த இதுவே எடுத்துக்கோங்களேன், ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு இது எக்கனாமிக் டைம்ஸ், ஆர் தினத்தந்தி, மாலை மலர், இந்த மாதிரி சைட்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த சைட்ஸ்ல எல்லாமே நான் இங்க ஏரோ மார்க் காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நிறைய ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான ஆட்ஸ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூடியூப் மார்க்கெட்டிங், ஐ மீன் வீடியோ ஆட்ஸ் ஆர் யூடியூப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது சில ஆட்ஸ் எல்லாம் வரும். ஒரு சில ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கும். அண்ட் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப்பபிள் ஆடாக இருக்கும். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் போட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோனில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்லயா இருக்கட்டும், இல்லை ஃபோன்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் எல்லாம் ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஷோ ஆகிற ஆட்ஸ். இது வந்து யூடியூப் மூலியமா உங்க பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஆட் செக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றது வீடியோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்க மெயில் ஓபன் பண்ணீங்கன்னாவே மேல அந்த பிரைமரி சோஷியல் ப்ரமோஷன்ஸ், ஐ மீன் நான் காட்டிடுறேன், பிரைமரி சோஷியல் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 டேப் இருக்கும். நீங்க இதுல இந்த சோஷியலா இருக்கட்டும் இல்ல ப்ரமோஷன் கிளிக் பண்ணீங்கன்னாவோ எதை கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி ஏடி ஏடி அப்படின்னு போட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் கீழே போட்டிருப்பேன், கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுறது எல்லாமே இமெயில் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமெயில் ஆட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்ல போற வீடியோல சொல்லிடுறேன். பட் ஜென்ரலா சொல்லிடுறேன் இப்போவே. இந்த வீடியோ சாரி இந்த இமெயில் மார்க்கெட்டிங் ஆட் உங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க எங்கேயாவது வந்து ஒரு சேனலா இருக்கட்டும் இல்ல வந்து எங்கேயாவது ஒரு வெப்சைட்ல இருக்கட்டும், நீங்க உங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிருப்பீங்க, ஆர் ஏதாவது ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து அந்த டேட்டாவை எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க லைக் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க காட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சோஷியல் மீடியானாவே உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துடும். ஸோ அதில் எப்படி நீங்கள் உங்கள் ஆடை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ்புக். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸ்பான்சர்ட் அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப இடையில எல்லாம் ஆட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் டெஸ்க்டாப்ல வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஆட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமும் அதே தான். நீங்கள் உங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஃபீடை ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வரும். நான் அந்த ஆட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யூடியூப். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ யூடியூப் அட்வர்டைசிங். அண்ட் தென் லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல ஸோ எப்படி உங்கள் ஆடை வந்து சாரி உங்கள் பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வரும். அண்ட் ட்விட்டர் சேம் அதே மாதிரி. ஸோ இப்போ வாட்ஸ்அப். ஸோ இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப். ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஒரு கஸ்டமரை ஆர் வந்து ஒரு பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு மீடியா யூஸ் ஆகுது அப்படின்னா இது வாட்ஸ்அப்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ எப்படியெல்லாம்
ஒரு ஆட் இருக்கும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு யூடியூபாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஆட்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த செக்ஷனில் சோஷியல் மீடியா ஆட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்பான்சர்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் கூகுள் ஆடே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதையே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி பிஸ்னஸ் யூஸ் கூகுள் ஆட்ஸ் டு க்ரோ ஆன்லைன். ஸோ இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸை வந்து கூகுளில் வந்து நம்ம ரொம்ப ஆன்லைனில் வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னலாம் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட்டில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபீட். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ இடையில வந்து சடனாக ஆட் போடுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக் அட்வர்டைசிங் மூலியமாக தான் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட இது போட்டிருக்கேன். ஸோ அவங்க ஆடை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன மூவிஸ் இருக்கு, சாரி என்னென்ன சீரியஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்படி அந்த ஆடை பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவும் இன்ஸ்டாகிராம் ஆட் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஜி படிக்கிறதுக்கு ஒரு பிஜி சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஆட்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த லிங்க்டின் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரோசில் ஃபார்மேட்டில் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். கரோசில் ஃபார்மேட் இல்லாமல் நார்மல் நியூஸ் ஃபீடாலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் இதில் போடுவாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே சோஷியல் மீடியா ஆட்ஸில் தான் வரும். ஐ மீன் லிங்க்டின் ஆட்ஸில் சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் ஒன் ட்விட்டர். ஓகேங்களா. ஸோ அந்த ட்விட்டர் ஆடும் சேம் அதே மாதிரி தான். கீழே இங்கே ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ மார்க் போட்டு ப்ரமோட்டட்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சேனல்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்க உங்க பிஸ்னஸ் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், அதில் எந்த மாதிரி சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பண்ண முடியும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ எப்படி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் என்ஜின் சொன்னேன் இல்லையா. ஸோ சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எஸ்இஓ இருக்கட்டும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ.